அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 685வது நாளை எட்டியிருக்கிறது. அந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை உங்களுக்கு வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் மானிட்டைசேஷன் இல்லை. அடுத்தது, இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய இராணுவ குழப்பம். சிப்பாய் கழகம்னு ஒரேடியாக எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகளை சொல்ல முடியாது. அது இராணுவ குழப்பம். என்னன்னா, ஈரானை அமெரிக்காவினுடைய B-2 பாம்பேஸ், அதாவது B-2 பாம்பேஸ் தாக்குனாங்க. அது ஃபர்தவ் என்ற யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அணு ஆயுத உலை அல்லது அணு உலை, அதே போல் நான்சாக்ங்கிற இடத்துல உள்ள அணு உலை, இஸ்ஃபஹான் சொல்லக்கூடிய அணு உலை, இவற்றின் மீது அங்கிருந்து 33 மணி நேரம் பறந்து இடையிலேயே பெட்ரோல் ஊற்றி இப்படியெல்லாம் பெரிய சாதனையை செய்துக்கிட்டு அது எங்கே போச்சுன்னு இப்போ தெரியல. இப்போ ஜப்பானில் அதில் உள்ள ஒரு மாலுமி இறந்து கிடந்ததை எடுத்திருக்கிறார்கள். இப்போ அந்த தாக்குதல் ஈரானை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அதை யார் சொல்லியிருக்கா? அமெரிக்காவில் உள்ள இன்டெலிஜென்ஸ், அதாவது DIA என்ற டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நம்ம தாக்குனது எதுவும் புண்ணியம் இல்லை. அது 1 மாசமோ 2 மாசமோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியதே தவிர அதுக்கு மேல் அது ஒன்றும் சாதிக்கல. ஈரான் இப்போ யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம இங்கெல்லாம் தாக்க போறோம்னு தெரிஞ்சு யுரேனியத்தை அங்கிருந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதனால நமது தாக்குதல் எந்த புண்ணியமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க திரும்ப வந்துட்டாங்க. மிசௌரியில இருந்து போனாங்க, அமெரிக்கான்னு மிசௌரியில இருந்து போனாங்க, திரும்ப வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு பாராட்டினாரு, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்போயே நம்ம சொன்னால் ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் பாராட்டும் போது நீங்கள்லாம் பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர்கள்னு சொன்னாருன்னா, அதுக்கு பிறகு நம்ம NDTVல இருந்து எல்லா டிவியும் சொல்லிச்சு அந்த விமானங்கள் எதுவும் திரும்ப வரலை. அப்போ அதை தேடணும்ல, அதை தேடவும் இல்லை. இதெல்லாம் அந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ணிடானா. நீ என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் இஸ்ரேலும் நாங்கள் எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் அழிச்சிட்டோம்னு சொல்லும்போது நீ எப்படி இந்த உண்மையை வெளியில சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைமையாக செயல்பட்ட அந்த DIA உடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியுடைய அந்த உளவுத்துறையினுடைய தலைவராக செயல்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் ஜெஃப்ரி க்ரூஸ் என்பவரை நேற்று பதவியிலிருந்து ட்ரம்ப் தூக்கி வெளியே போட்டார். நான் சொன்னது எதுதான் சொல்லக்கூடாது, தோத்தது உண்மைதான், அது ஒன்றும் புண்ணியம் இல்லை தான். அதனால தானே இப்போ பேச போகிறோம். இதை வச்சு மக்கள் புரிஞ்சுக்கிட மாட்டாங்களா? இப்போவும் பேசுகிறோம் எல்லாத்தையும் அழிச்சிருந்தா பேச்சு எதுக்கு? தேவையில்லைல்ல. ஆனால் இப்போவும் நாங்கள் பேசுங்கப்போ அவன் காம்பன்சேஷன் வேணுங்கிறான். இதெல்லாம் நடக்கு. நீ எப்படி நம்மளுடைய தோல்வியை வெளியில் சொல்லுவான்னு சொல்லி ரொம்ப பெரிய நீ பப்ளிக்காக சொன்னது தப்பு. நம்ம தோத்தது உண்மைதான், அதை பப்ளிக்காக சொன்னது தப்பு. அதனால நீ வேலையை விட்டு போன்னு வெளியே தள்ளியிருக்காங்க. அடுத்தால பேசணுங்கிறாங்க. யார்? ஈரானு கூட நியூக்ளியர் நெகோசியேஷன் வேணுங்கிறாங்க. நேற்று செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஈரான்ஸு சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் லார்ஜானி, இவர் ஒரு பெரிய பயங்கரமான யுத்தத்திறவு உள்ள ஒரு ஆளாக தான் தெரியாரு. நேர ஈராக்கு போனார். ISIL போன்ற தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்ள இயக்கத்தை வலு கொடுத்தாரு. அந்த கவர்மெண்ட்டை சொன்னார், அமெரிக்கா உங்கள்கிட்ட இந்த பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் கையில் இருக்க ஆயுதங்களை கீழே வைக்கணும்னு சொல்லுது. ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாது, நீங்கள் தீவிரவாதத்தை ஒழிக்கணும், அமெரிக்கா ஒழிக்கணும்னு. அப்புறம் அமெரிக்கா வர வழி இல்லாமல் நான் ஈராக்கில் இருந்து வெளியில் வாரேன்னு சொல்லிட்டு நெத்தன்யாஹூவுக்கு இப்போ அதான் பெரிய இது. ஏன்னா இளைஞர்கள்லாம் இஸ்ரேலில் யுத்தத்துக்கு வரமாட்டேங்கிறானா, ஓடி போயிடறானா. அதனால ரிட்டையர்ட் ஆட்கள்லாம் வாங்கங்கிறாங்க. இவனு பைத்தியங்கிறது உண்மைதான் போல தெரியுது. இப்பதான் லேசா அவர் செய்தி வந்திருக்கு. நெத்தன்யாஹூ மனநிலை பாதிக்கப்பட்டவரை போல தெரிகிறார், முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாருன்னு. இப்போ இவன் வயசானவங்க எல்லாம் போய் இவனுக்கு காசா சிட்டியை பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கடையில சில மீடியா காசா சிட்டியை பிடிச்சாச்சே இப்போன்னு இது பண்ற. அவனே நேற்று இந்துல அபிஷியலான ஸ்டேட்மெண்ட், நாங்களே செப்டம்பர் 1 வீக்ல தான் நாங்கள் சொல்லியிருக்க 60,000 பேர் வருவாங்கன்னு. இங்கே ஏற்கனவே இருக்கிற 60,000 பேர் அழிஞ்சே வருவானு போல தெரியுது. அப்போ இந்த நஜ்ரான் லாரிஜானி போனாரு, ஈராக்கை செட்டில் பண்ணாரு. இப்போ சிரியால தொடர்ந்து ஹோலான் கைட்ஸு கிட்ட அந்த ஹெர்மோன் மவுண்டுன்னு சொல்லுது, அதில் தான் ஒரு பயங்கரமான உளவு இதை வச்சிருந்தான். ஒரு சின்ன கேப்பில் ஈரான் அடித்து அதை நாசமாக்கிச்சு. அப்போ பெரிய கமோஷன்லாம் இருந்தது. அந்த ஏரியாவில் இன்றைக்கு இன்றோடு 3வது தடவையாக
யாருக்கு குண்டு வைக்கிறான்னு தெரியல, வெடிக்குது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிகிறார்கள். அப்போ இது சிரியாலே ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவில் தொடங்கிவிட்டது. ஏன்னா கண்டினியூஸா நடக்குது. அதை தொடங்கிவிட்டது. அதையும் சிரியாவையும் ஸ்டடி பண்ணிட்டார். அப்போ லெபனான்ல உள்நாட்டு போருக்கு தயாராயிட்டாங்க. அது எங்க கர்பலான்னு சொல்லி தயாராயிட்டாங்க. நாங்க ஆயுதங்களை வைக்க மாட்டேன்ட்டாங்க. அமெரிக்காவினுடைய திட்டங்களை நீ செயல்படுத்தினால் நாங்கள் ஈரானுடைய திட்டத்தை செயல்படுத்துவோம்னு அறிவிச்சுட்டாங்க. அதனால உனக்கு இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நீ அமெரிக்கா சொல்றதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த நிலையிலும் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன்னு. ஆனா அதை கீழே வைக்க மாட்டேன், யூஸும் பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்களான்னு தெரியல. அதான் இப்ப சங்கடமா இருக்கு. இப்பதான் நீங்க காசா மக்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கணும். அதை விட்டு போட்டு நான் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன், ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன், அரசாங்கத்தோட சண்டை போவோங்கிறது ஒரு நல்ல போக்கு அல்ல. அப்போ இதையெல்லாம் இவர் செட் பண்ணிட்டேனால இப்ப அவர் என்ன சொல்லாருன்னா, அமெரிக்கா பொருளாதார தடை, நேற்றும் பொருளாதார தடை சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மேலேயும் போட்டிருக்கான், சில பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தனி மனிதர்களுக்கு மேலேயும் போட்டிருக்கான். அதனால நீ எல்லா பொருளாதார தடையும் பின்வாங்க, எங்க 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் தாக்குனதுக்கு காம்பன்சேஷன் தான், அதுக்கு பிறகு பேசுவான். இல்ல உனக்கிட்ட நம்ம தமிழ்ல நம்ம இதுல சொன்னா, உனக்கிட்ட வலிவு இருந்தால் துப்பு இருந்தால் நீ சண்டைக்கு பாரு, அதுல நீ ரிக்ரெட் பண்ற மாதிரி நடக்கும். நீ மட்டும் இல்ல, இஸ்ரேலும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு நாங்கள் தாக்க தயாராக இருக்கிறோம். அதனால் நாங்கள் உன்னிடம் பேச வரமாட்டோம். ஐஏஏ வேணா பார்த்துட்டு போட்டு அதை பத்தி எங்களுக்கு இது இல்லை. கடைசியா அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்குன்னா, வி வில் நெவர் ட்ரஸ்ட் அமெரிக்கா. அமெரிக்காவே நாங்க நம்ப மாட்டோம், ட்ரம்ப்பையும் நம்ப மாட்டோம். ட்ரம்ப் என்ன எவனையுமே நம்ப முடியாதாங்க. சீஸ்பயர்பான், பாதியில உடைப்பான், அதுக்கு பிறகு அவன் தோத்து போகும்போது காலில் விழுவான். இப்படித்தான் ஒரு நிலையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ ஈரான் ஒரு சூப்பர் பவராக தன்னை ஆக்கி கொண்டு அமெரிக்காவையே அது சவால் விடுகிறது. இப்போ இது வரலாற்றிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 1914 ஆரம்பிச்ச இந்த ஈழ தீவிரவாதம் 17 பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக ஒரு மாதிரி ஒரு ஷேப்படுத்தி 48 அது இஸ்ரேலிய நாடாக அறிவிக்கப்பட்டது, பாலஸ்தீனா 2ஆக பிளக்கப்பட்டு. அப்போ இப்போ இது வரைக்கும் 48 வரைக்கும் அது மேண்டேட்டட் ஸ்டேட் ஃபார் யூகே, யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டினுடைய பாதுகாப்பின் கீழ் விடப்பட்டது. முதல் உலக போருக்கு பிறகும் 2வது உலக போருக்கு பிறகும் அது சேஃபா 2ஆ பிரிச்சு இஸ்ரேல்னு உருவாக்கிட்டு வெளியில வந்துட்டு, அதுக்கப்புறம் அமெரிக்கா 1952 சூப்பர் பவர்னு அறிவிக்கப்பட்டது, அது டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது. அந்த பாதுகாப்பிலே தான் இவனு என்ன செய்தான் வளர்ந்து வந்தா. இப்பவும் ஒரு நாட்டோடைய பாதுகாப்பு இல்லாமல் ஏறத்தாழ 110 வருடம் ஆன பிறகும் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இவருடைய தீவிரவாதத்தை வளர்க்க முடியாது. அப்போ 1932 ஹாஜி அமீன் ஹுசைன், அதாவது இசத்தின் அல் காசம் ஒரு பெரிய போரை தொடங்கினார். அந்த போர் 4 வருஷம் இஸ்ரவேலர்களை பயங்கரமாக தாக்கியது. 1936 சில முனாஃபிகளால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் ஷஹீதானார். அவருடைய பேர்ல தான் ஹமாஸ் தன்னுடைய ஆயுத படைப்பிரிவை வைத்திருக்கிறது. அதுக்கு இசத்தின் அல் காசம் பிரிகேட்ஸ் தான் அது பேரு. சில மிசில்ஸுக்கும் காசம் மிசில்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப அவரு அந்த யுத்தத்தை தொடங்கும் போது என்ன சொன்னாருன்னா, நம்ம யூதனும் அங்கங்க குண்டு வைக்கிறான்ல, இவனை விரட்டி அடித்தா போதாது, இவனுக்கு பக்கபலமாக வருகின்ற ஆங்கிலேயர்களையும் சேர்த்து தாக்கக்கூடிய பலத்தை பெற்றுத்தான் நாம் இதை தொடங்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல இப்ப நீங்க இஸ்ரேல் அழிச்சிடலாம், இஸ்ரேல் ஒன்றும் இல்லாம ஆயிரும்னு சொன்னா, அதுக்கு மூல காரணமாக இருக்கிற அதை பாதுகாத்து வருகின்ற அமெரிக்காவையும் நீங்கள் எடுத்து நிற்க முடியும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் நீங்கள் இஸ்ரேலினுடைய கெடுபிடிகளிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளையும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களையும் பாதுகாக்க முடியும். அதை இப்பொழுது ஈரான் தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கிறது. இமாம் கொவைனி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே பின்பற்றப்படுகின்றன. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகின்றோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.